எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் நவம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 26th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் அரசமைப்பு சட்ட தினமாக எந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 26. உலக தளத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலக அளவில் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு பெண் துணைவரால் படுகொலை செய்யப்படுகிறார்? ஆன்சர் 10 நிமிடங்கள். டிஎன் ரைசிங் முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கோவை. மக்கள் நம்பிக்கை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2023. ஜனநாயகத்தின் பிறப்பிடம் இந்தியா என்பதற்கான சான்றாக எந்த கல்வெட்டு உள்ளது? ஆன்சர் உத்தரமேரூர் கல்வெட்டு. நாட்டில் ஏற்படும் காற்று மாசுபாட்டுக்கு போக்குவரத்து எரிசக்தி எத்தனை சதவீதம் முக்கிய காரணமாக உள்ளது? ஆன்சர் 40%. பாஞ்சஜன்யம் நினைவு சின்னத்தை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எந்த மாநிலத்தில் எருமை சண்டைக்கு விலங்குகளுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய தடுப்பு சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம் ஸ்டேட். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் சென்னை. ஐசிசியின் ஆடவருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 10வது பதிப்பு, 10th edition. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 27th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நால்சா, அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், அதுதான் நால்சான்னு சொல்றோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, நால்சாவின் புதிய நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் விக்ரம் நாத். ஸோ இப்போ நால்சாவுடைய நிர்வாக தலைவராக விக்ரம் நாத் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். சரி, எதை வச்சு இவரை தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தோட தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க விக்ரம் நாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அடுத்தபடியாக யார் மூத்த நீதிபதியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த நால்சாவுடைய நிர்வாக தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி இப்போ விக்ரம் நாத்தை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் 1987 கீழ் தான் இந்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. ஸோ அந்த சட்டத்தின் கீழ் தான் அதோட தலைவராக இப்போ இந்த விக்ரம் நாத்தா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ இவர் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி. இதுக்கு முன்னாடி யார் இந்த பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னா, இப்போ தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் தான் பொறுப்புல இருந்திருப்பாங்க. சூரியகாந்த் அவர்கள் இப்போ 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செஞ்சதுனால இப்போ அந்த பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மூத்த நீதிபதியா இருக்கக்கூடிய விக்ரம் நாத்தா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தோட வேலை என்ன? அதுல நேம்லே பாருங்க, சட்ட சேவை வழங்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் இது நால்சா அப்படிங்கிறது. இது 1995 நவம்பர் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சட்ட உதவி திட்டங்களை செயல்படுத்துறது, அதை கண்காணிக்கிறது, அது அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியதான் இந்த நால்சா அப்படிங்கிறது. அடுத்த ரீசன்ட் நியூஸ், இந்திய தர நிர்ணய அமைப்பின் தலைமை இயக்குநராக சஞ்சய் கார்க் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் மேயர் பதவியை ஏற்கக்கூடிய முதல் இந்திய வம்சாவளி யார் அப்படின்னா ஜோரான் மம்தானி. யுனெஸ்கோவுடைய 12வது தலைமை இயக்குநராக காலித் எல் எனனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, உச்சநீதிமன்றத்துடைய 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து நேஷனல் டாபிக், அரிய புவி காந்தங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க எத்தனை கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் 7280 கோடி. ஸோ இப்போ அரிய புவி காந்தங்களை உற்பத்தியை நம்ம நாட்டில் ஊக்குவிக்கணும். இந்த அரிய புவி காந்தங்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம மைனிங் மூலமா பூமியிலேருந்து இந்த காந்தங்கள் எடுக்கப்படுது. அதாவது இது ஒரு தனிமங்களோட உலோக கலவை தான் அரிய புவிகாந்தங்கள் அப்படிங்கிறது. ஸோ நியோடைமியம் அப்படிங்கிற ஒரு புவிகாந்தம் இருக்கு. அது என்னன்னா நியோடைமியம், அப்புறம் இரும்பு,
போரான் இதோட கலவை தான் இந்த நியோடைமியம் காந்தம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சமாரியம் கோபால்டு காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சமாரியம் கோபால்டு கலந்த ஒரு கலவை தான் அந்த புவி காந்தம். ஸோ இது வந்து என்னன்னா அதிகமாக ஈர்ப்பு திறன் கொண்டது அந்த காந்தம். நெக்ஸ்ட் மிக குறைந்த விலையில இந்த காந்தங்கள் இருக்கு. ஸோ அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த அரிய புவி காந்தங்களோட உற்பத்தியை நம்ம நாட்டில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7280 கோடி மதிப்பீட்டில் அதுக்கான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அமைச்சரவை 7280 கோடியில அரிய புவி காந்தங்களை உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தொடங்க போறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது 7 ஆண்டுகளுக்கான திட்டம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மைனிங் பண்ணி அந்த காந்தத்தை எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இந்த செயல்பாடுகள் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து இதோட விற்பனையை ஊக்குவிப்பதற்காக மானியம் கொடுப்பாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு செயல்படுத்துவாங்க. ஸோ அரிய புவி காந்தங்கள் எதுக்காக பயன்படுத்துறோம், ஏன் இதை வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்சார வாகனங்கள்ல இதை யூஸ் பண்றோம், விண்வெளி துறையில யூஸ் பண்றோம், மின்னணு சாதனங்கள்ல யூஸ் பண்றோம், அப்புறம் மருத்துவ உபகரணங்கள், பாதுகாப்புத்துறை உபகரணங்கள்ல இந்த அரிய வகை காந்தங்கள் புவி காந்தங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஸோ அதனாலதான் இந்தியாவில் அதோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்திருக்காங்க. 7280 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ இந்த அரிய வகை புவி காந்தங்களை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒரு 6000 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆண்டுக்கு இந்த அரிய வகை புவி காந்தங்களுடைய உற்பத்தி திறனை வந்து உருவாக்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 6000 டன் புவி காந்தங்கள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ இந்த 6000 டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, இந்த பொறுப்பு ஒரு 5 நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 5 நிறுவனங்களுக்கு மொத்த உற்பத்தி திறனை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தலா 1200 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் ஒதுக்கீடு செய்யப்படுது. ஸோ ஒரே நிறுவனம் இல்லாமல் 5 நிறுவனத்துக்கு இது பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு வருஷத்துக்கு 1200 டன் அரிய வகை புவி காந்தங்களை உற்பத்தி செய்யணும், மைனிங் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி பிரித்து கொடுத்து 1 இயருக்கு 6000 டன் அரிய வகை புவி காந்தங்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது ஒரு 7 ஆண்டுகளுக்கானதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து அரிய புவி நிரந்தர காந்தங்கள் உற்பத்தி செய்வதற்கான மையம் அமைப்பாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா காந்தங்களை விற்பனை செய்வதற்காக அதுக்கான ஊக்கத்தொகையானது விடுவிக்கப்படும். ஸோ அதிகமான விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ப்ரோக்ராம் PLI திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் மானியமானது கொடுக்குறாங்க அந்த திட்டத்தில். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, மும்பை தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 26ஆம் தேதி. ஸோ 2008 மும்பையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து அங்கே தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதில் பொதுமக்கள், காவல்துறையினர் உள்ளிட்டவங்க உயிரிழந்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ நவம்பர் 26ஆம் தேதி அந்த மும்பை அட்டாக் நடந்து சொல்லி அதோடைய நினைவு தினமானது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் 2008 நவம்பர் 26ஆம் தேதி கடல் வழியா நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா 166 பொதுமக்கள், 18 காவல்துறையினர்கிட்ட வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நினைவு தினமானது இப்போ நம்ம அனுசரிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சூரியகிரண் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் நேபாளம். ஸோ இந்திய ராணுவத்துக்கும் நேபாள நாட்டின் ராணுவத்துக்கும் இடையில தான் இந்த சூரியகிரண் அப்படிங்கிற பயிற்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இந்த பயிற்சியானது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து நேபாளத்தில் இந்த பயிற்சி நடந்துச்சு. போன வருஷம் 18வது எடிஷன் நேபாளத்தில் நடந்திருக்கும். நேபாளத்தில் டிசம்பர் டு இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் நடத்தியிருப்பாங்க, ஒரு 2 மந்த் பீரியடுக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பித்தோராகரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 25 டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும். இந்த வருஷம் நடக்கிறது 19வது பதிப்பு. போன வருஷம் 18வது பதிப்பு அப்படிங்கிறது நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஜனவரி வரைக்கும் ஜல்ஜானியில் வந்து நடைபெற்றது. ஸோ சூரியகிரங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி.
இதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்டா, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஜிமெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல கடல்சார் பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. நொமாடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே ராணுவ பயிற்சியானது நடக்குது. மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ராணுவ பயிற்சி நடக்குது. யுத் அபியாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளில் குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் பயணிக்கும் வசதியை ஏற்படுத்த எந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் பாரத் டாக்ஸி. ஸோ இப்போ ஆட்டோ அப்புறம் கால் டாக்ஸிலாம் வந்து போறாங்க இல்லையா, முன்னாடியே இப்போ நிறைய பிரைவேட் ஆப்ஸ் வந்து தொடங்கிட்டாங்க. அந்த பிரைவேட் ஆப்ஸ்ல இப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக நம்ம ஆட்டோவுக்கு வந்து அங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க கால் டாக்ஸிக்கும் அந்த ஆப் மூலமாகவே நீங்க கூப்பிட முடியும். ஸோ அதுல நீங்க ப்ரைஸை பே பண்ணிடலாம். ஸோ அதுல என்னன்னா இதுல முக்கியமான இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிற அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பயணத்துக்கான அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பயணிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது, அதுக்கான சம்பளமும் அந்த ஓட்டுநர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ரேட்ல ஒரு சம்பளம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு கிடைக்கும் வகையிலையும் மக்கள் குறைவான விலையில வந்து பயணத்தை மேற்கொள்ளும் வகையிலையும் பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க மத்திய அரசு. ஸோ பிரைவேட் ஆப்ஸுங்கிறதுலாம் அவங்கெல்லாம் நிறைய ஈட்டிட்டு வராங்க, பணம் ஈட்டிட்டு வராங்க. அதை நீக்கி இப்போ அந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அப்புறம் மக்கள் பயன்பெறும் வகையில பாரத் டாக்ஸி அப்படிங்கிற செயலியானது விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் உலகளாவிய விமான என்ஜின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். ஸோ தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்ல தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் உலகளாவிய விமான என்ஜின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கு, அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் விமானங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா என்ஜினை வந்து பழுது பார்க்கறது, அதை கண்காணிக்கிறது, இந்த மாதிரியான வசதியை ஏற்படுத்தும் வகையில் சாஃப்ரான் நிறுவனம் தெலுங்கானால ஹைதராபாத்ல ஒரு பழுதுபார்ப்பு மையத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இது 2026 செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் உலகளாவிய விமான என்ஜின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம், இதை ஷார்ட்டா MRO மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அப்புறம் ஓவர்ஹால், அதான் MRO அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். ஸோ இந்த MRO மையத்தில் பார்த்தீங்கன்னா லீப் என்ஜின், விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய லீப் என்ஜின் வந்து பழுது பார்க்கிறது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வசதிகள்லாம் அங்கே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதை யார் அமைச்சிருக்கா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சாஃப்ரான் அப்படிங்கிற நிறுவனம் தான் அமைச்சிருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு கோடியில் அமைக்கப்பட்டிருக்குன்னா 1300 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது ஆந்திரால நிறுவப்பட இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் தொழிற்சாலை அப்படிங்கிறது டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனமானது ஏர்பஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு கர்நாடகால வேமகல் அப்படிங்கிற பகுதியில் அமைச்சிருக்காங்க. நாட்டின் முதல் செயற்கை நுழைவு பல்கலைக்கழகம்ங்கிறது மகாராஷ்டிரால அமைய இருக்கு. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து ஹரியானால இயக்கப்பட இருக்கு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PPP பசுமை கழிவு பதப்படுத்துதல் தொழிற்சாலை அப்படிங்கிறது இந்தூர்ல அமைக்கப்படுது. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமானது ஜெய்தாப்பூர்ல அமைக்கப்படுது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காலநிலை மாற்று நிலையம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்ல அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். FIH ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் சென்னை. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன், அதுதான் வந்து நம்ம FIH அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடத்தப்பட இருக்கு. தமிழ்நாட்டில் 2 சிட்டியில நடத்துறாங்க. இதுல கொஸ்டின் என்னன்னா எங்க ஸ்டார்ட் பண்றாங்க தொடங்கப்பட இருக்குன்னா சென்னையில தான் ஃபர்ஸ்ட் தொடக்க ஆட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ சென்னையிலையும் மதுரையிலுமே இந்த ஆட்டங்கள்லாம் நடத்துவாங்க. தொடக்க ஆட்டம் சென்னையில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த FIH உலகக்கோப்பை ஜூனியர் ஆடவர் கோப்பை உலகக்கோப்பை போட்டி பொறுத்த வரைக்கும் இதுல 24 அணிகள் பங்கேற்குது. சென்னையிலையும் மதுரையிலையும் ஹோஸ்ட் பண்றாங்க இந்த போட்டிகளை. தொடக்க ஆட்டம் சென்னையில எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்துல வந்து நடக்க போகுது.
அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2030 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் குஜராத். குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்ல தான் 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளானது நடத்தப்பட இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை 2030 நடத்துறதுக்கு இந்தியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதோட இன்னும் சில நாடுகளும் விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த போட்டியில இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை இந்தியா நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது எங்க நடத்த போறாங்க? குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்ல நடத்த போறாங்க. ஸோ இந்த மாதிரி காமன்வெல்த் போட்டியை இந்தியா நடத்துறது இது செகண்ட் டைம். ஏற்கனவே 2010 டெல்லியில இந்த காமன்வெல்த் போட்டிகளை நடத்தியிருப்பாங்க இந்தியா. ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக PT உஷா இருக்காங்க. இப்போ அகமதாபாத்ல காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2030 நடக்க போது. ஏற்கனவே 2010 டெல்லியில நடந்திருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருப்பாங்கன்னா 1600 கோடி செலவாகும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எவ்வளவு செலவானுச்சுன்னா 70,000 கோடி செலவானது. ஸோ இப்போ 2030 நடக்க போகுது இல்லையா காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, இதுல 15 to 17 விளையாட்டுகள் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்றவர் யார்? ஆன்சர் ஜாவோஹிர் சிண்டாரோவ். ஸோ உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஜாவோஹிர் சிண்டாரோவ் தான் இப்போ கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில சாம்பியன் கப்பை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் அந்த ஜாவோஹிர் சிண்டாரோவ் அப்படிங்கிறவர். ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய குகேஷ், அதே மாதிரி திவ்யா தேஷ்முக் இவங்கெல்லாம் பங்கேற்றிருப்பாங்க. இருந்தாலும் அதில் இந்தியர்கள் யாரும் வின் பண்ணல. யார் வின் பண்ணியிருக்கா? உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்து ஜாவோஹிர் சிண்டாரோவ் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட வயது 19. ஸோ இந்த போட்டியின் வரலாற்றில் சாம்பியனான இளம் வீரர் தான் இந்த ஜாவோஹிர் சிண்டாரோவ் என்பவர். ஸோ நெக்ஸ்ட் நடப்பு உலக சாம்பியன் ஆகக்கூடிய குகேஷ், அப்புறம் மகளிர் உலக கோப்பையில நடப்பு சாம்பியன் ஆகக்கூடிய திவ்யா தேஷ்முக் உள்ளிட்ட 24 இந்தியர்கள் இதுல பங்கேற்றிருப்பாங்க. இப்போ இதுல வின் பண்ண ஜாவோஹிர் சிண்டாரோவுக்கு பாத்தீங்கன்னா பரிசு தொகையாக 1.07 கோடி வழங்கப்படுது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த போட்டிக்கான அந்த சாம்பியன் கப்புக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். 2026 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கான பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. ஸோ இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா தான் இப்போ நெக்ஸ்ட் இயர் நடக்க போற T20 உலகக்கோப்பை போட்டியோட, அதாவது 10வது எடிஷன் தான் நெக்ஸ்ட் இயர் நடக்க போது. இதுக்கான விளம்பர தூதராக ரோஹித் சர்மாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை நெக்ஸ்ட் இயர் நடக்க போற T20 உலகக்கோப்பை போட்டிக்கான விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ICC உடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜெய்ஷா தான் ICC தலைவராக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்தியாவும் இலங்கையும் இணைஞ்சு இந்த போட்டியை நடத்துறாங்க. மெயின் ஹோஸ்ட் இந்தியா தான். பாகிஸ்தான் மட்டும் இலங்கையில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆட்டங்கள் மட்டும் இலங்கையில கொழும்பு நகரத்துல நடத்தப்படும். மற்ற எல்லா போட்டியுமே எல்லா ஆட்டங்களும் இந்தியாவில தான் நடத்தப்படும். ஸோ இது நெக்ஸ்ட் இயர் February 7 March 8 வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 5 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் December 1 அடுத்த வருஷம் November 30 வரைக்கும் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். குரூப் 1க்காக பாலிட்டி பேட்ச், எக்கனாமிக் டெஸ்ட் பேட்ச் இதுவுமே ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாசாவின் புதிய நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விக்ரம் நாத். அரிய புவி காந்தங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க எத்தனை கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் 7280 கோடி. மும்பை தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் November 26. சூரியகிரண் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் நேபாளம். நாட்டின் முதல் உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை எந்த IIT உருவாக்கி உள்ளது? ஆன்சர் சென்னை IIT. ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளில் குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் பயணிக்கும் வசதியை ஏற்படுத்த எந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாரத் டாக்ஸி.
இந்தியாவின் முதல் உலகளாவிய விமான என்ஜின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். FIH ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. 2030 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் குஜராத். கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்றவர் யார்? ஆன்சர் ஜாவோஹிர் சிண்டாரோ. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.